ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈரற்றிய நாமத்தினாலே பரலோக மகிமை ஜெப ஆலயத்தின் ரெவரண்ட் பி பிராங்க்லின் ஜெயராஜ் உங்களுக்கு இந்த ஆராதனை மூலமாக உள்ளம் கடிந்ததான அன்பினால் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கூடி வந்திருக்கிறதான சபை மக்களாகிய உங்கள் யாவருக்கும் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கிலே இணைந்திருக்கிற அன்பு உள்ளங்கள் ஆகிய கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பினால் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நிச்சயமாய் இந்த ஆராதனையின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட அநேக காரியங்களை பேசி அநேக தெளிவுகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். எங்கள் மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமையும் துதியும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்பிக்கிறையை செய்கிற வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியின் கிரியைகள், ஊழியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள், மனித தந்திரங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டெடுத்து சபைத்து நிர்மூலமாக்குகிறோம். தடைகளை நீக்கி போடுகிற கிறிஸ்து ராஜா பொறுப்பெடுத்து முன்னணியில் சென்று காரியங்களை வாங்கி செய்ய ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகிறோம். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்மளால எதையும் எப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தினாலே செய்ய முடியும் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். அதுல எந்த தயக்கமும் வேண்டாம். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமை படுவதாக. ஹalleluya, சொல்லுமே ஹalleluya. God bless you, God bless you. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு தேவனுடைய வல்லமை புறப்பட்டு ஓ ரஷதரவ உள்ளத்தின் இல்லத்தை நிரப்ப போகிறது. இன்றைக்கு இயேசு ஜீவிக்கிறார் என்பதிலே ஓ ரஷதரவலவலவா இன்றைக்கு வெளிப்பட போகிற இந்த வல்லமையிலே கிருபையிலே ஓ காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சொல்லுங்க, என்னால முடியும், எல்லாம் என்னால முடியும். இயேசு என்னும் நாமத்தினால எல்லாம் முடியும், எல்லாம் முடியும், எல்லாம் முடியும். இயேசு நாமத்தினாலே முடியும் என்று சொல்லுங்க. இயேசு நாமத்தை சொல்ல 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 வல்லமை உங்களுக்குள் புறப்படும். என்னால் முடியும், எல்லாம் என்னால் முடியும். இயேசு என்னும் நாமத்தினால் என்னால் முடியும், எல்லாம் முடியும், எல்லாம் என்னால் முடியும். இயேசு என்னும் நாமத்தினால் எல்லாம் முடியும், என்னால் முடியும், எல்லாம் என்னால் முடியும். இயேசு என்னும் நாமத்தினால் என்னால் முடியும், எல்லாம் முடியும், எல்லாம் என்னால் முடியும். இயேசு என்னும் நாமத்தினால் எல்லாம் முடியும். சத்தானே சத்தானே உன்னால் என்ன செய்ய முடியும்? என் இயேசுவாலே உன்னை வெல்ல என்னால் முடியும். சத்தானே சத்தானே உன்னால் என்ன செய்ய முடியும்? என் இயேசுவாலே உன்னை வெல்ல என்னால் முடியும். என்னால் முடியும், எல்லாம் என்னால் முடியும். இயேசு என்னும் நாமத்தினால் என்னால் முடியும், எல்லாம் முடியும், எல்லாம் என்னால் முடியும். இயேசு என்னும் நாமத்தினால் எல்லாம் முடியும். பாவ இருளை உன்னால் என்ன செய்ய முடியும்? என் இயேசுவாலே வெளிச்சம் கொடுக்க என்னால் முடியும். பாவ இருளை உன்னால் என்ன செய்ய முடியும்? என் இயேசுவாலே வெளிச்சம் கொடுக்க என்னால் முடியும், என்னால் முடியும், எல்லாம் என்னால் முடியும். இயேசு என்னும் நாமத்தினால் என்னால் முடியும், எல்லாம் முடியும், எல்லாம் என்னால் முடியும். இயேசு என்னும் நாமத்தினால் என்னால் முடியும். உலக இன்பத்தை உன்னால் என்ன செய்ய முடியும்? என் இயேசுவாலே அடக்கி ஆள என்னால் முடியும். உலக இன்பத்தை உன்னால் என்ன செய்ய முடியும்? என் இயேசுவாலே அடக்கி ஆள என்னால் முடியும், என்னால் முடியும், எல்லாம் என்னால் முடியும். இயேசு என்னும் நாமத்தினால் என்னால் முடியும், எல்லாம் முடியும், எல்லாம் என்னால் முடியும். இயேசு என்னும் நாமத்தினால் எல்லாம் முடியும். கள்ள உபதேசம் உன்னால் என்ன செய்ய முடியும்? என் இயேசுவாலே தெளிவை அடைய என்னால் முடியும். கள்ள உபதேசம் உன்னால் என்ன செய்ய முடியும்? என் இயேசுவாலே தெளிவு அடைய என்னால் முடியும், என்னால் முடியும், எல்லாம் என்னால் முடியும். இயேசு என்னும் நாமத்தினால் எல்லாம் முடியும்,
எல்லாம் முடியும், எல்லாம் என்னால் முடியும். இயேசு என்னும் நாமத்தினால் எல்லாம் முடியும், எல்லாம் முடியும், எல்லாம் என்னால் முடியும். இயேசு என்னும் நாமத்தினால் என்னால் முடியும், எல்லாம் முடியும், எல்லாம் என்னால் முடியும். இயேசு என்னும் நாமத்தினால் எல்லாம் முடியும், இயேசு என்னும் நாமத்தினால் எல்லாம் முடியும். இயேசு என்னும் நாமத்தினால் எல்லாம் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, இயேசு நாமத்தை சொன்ன போதும் எல்லாவற்றையும் உன்னால ஜெயிக்க முடியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு விஷயம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்து சமுதாயத்திலும், இஸ்லாமிய சமுதாயத்திலும், சீக்கிய சமுதாயத்திலும், புத்திஸ்ட் இன்னும் கிறிஸ்தவ சமுதாயத்திலும் குறிப்பாய் ஒரு காரியத்தை ஒரு சொல்லிலே சொல்லுவார்கள், சொர்க்க லோகம் என்று சொல்லி. இந்த சொர்க்க லோகத்துக்கு செல்லுவதற்கு ஒவ்வொரு இதிகாசங்களிலும் ஒவ்வொரு வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகம் அனைத்திலும் வரலாற்று புத்தகங்களிலும் இடம்பெற்ற ஒரு புத்தகத்தில் ஒரு புத்தகமாய் வெளிப்படுவதும் அநேகரால் நேசிக்கப்பட்டு விரும்பி படிக்கத்தக்கதுமான ஒரு புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்துக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயர் தான் வேத புத்தகம். அந்த வேத புத்தகத்திலே இந்த காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது ஞான ஸ்நானம் என்று சொல்லி. ஆனால் 3 வழிமுறைகள் உண்டு சொர்க்கலோகத்துக்கு போவதற்கு. ஒன்று ரட்சிப்பு, இரண்டாவது இடத்தில் இருப்பது ஞான ஸ்நானம், மூன்றாவது ஒரு பகுதியா இருக்கிறது பரிசுத்த ஆவி அபிஷேகம் அல்லது பரிசுத்த ஆவி வல்லமை என்று சொல்லி. இது அடிப்படையான தகுதியை தருகின்றதான ஒரு காரியம். இதற்கு பின்பு அநேக காரியங்கள் உண்டு. இன்றைக்கு ரட்சிப்பு என்றால் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இரண்டாம் நிலைக்குள் நான் போக விரும்புகிறேன். ரட்சிப்பு என்றால் நாம் மனிதனாக மனுஷியாக இந்த உலகத்தில் பிறந்து கடவுளுடைய இருதயம் துக்கப்படும்படியாக, வேதனைப்படும்படியாக, அவரை நாம் மன கஷ்டப்படுத்தும்படியாக அநேக தீய செயல்கள், கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நான் தவறு செய்து விட்டேன் என்ற அந்த உணர்வு, அந்த சிந்தனை ஆற்றல் வந்தவுடன் இயேசுவை பார்த்து, இயேசுவே நான் தவறு செய்தேன், இரத்தத்தினாலே கழுவி உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்கிற இந்த நிலைதான் ரட்சிப்பு. மூன்றாவது நிலையை குறித்து நான் சொல்லி இரண்டாவது நிலைக்குள் வருகிறேன். பரிசுத்த ஆவி அபிஷேகம். அதாவது கடவுளுடைய சக்தியை, வல்லமையை நமக்குள் அவர் அனுப்பி தருகிறார். தேவத்தோடு பேசும்படியாக ஒரு மொழி இருக்கிறது. அந்த மொழியின் பெயர் அந்நிய பாஷை அல்லது கடவுளோடு இணைந்து பேசக்கூடிய ஒரு பாஷை. இது துர் ஆவிகளினாலே, கெட்ட ஆன்மாக்களினாலே இந்த பாஷை புரிந்து கொள்ள முடியாது. இதை நாம் பெற்றுக்கொண்டால் திரும்பி நாம் கெட்ட செயல்களை செய்யக்கூடாதபடிக்கு இது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. ரைட். இப்பொழுது நாம் பார்க்க போகிற சத்தியம் இரண்டாவது நிலை, ஞான ஸ்நானம். நாம் ஒரு வசனத்தை நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். ஒரு 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதினா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தர பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த 3
வாக்கியத்திலே ஞான ஸ்நானம் என்கிறதான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அதாவது ஜலத்தினாலும் என்று சொல்லுகிறது. இதுதான் இந்த ஞான ஸ்நானத்திற்கு அடிப்படையாய் தேவைப்படுகிற ஒரு பொருள். ஜலம் என்றால் தண்ணீர் என்று அர்த்தம். ஓகே, இந்த ஞான ஸ்நானம் என்ற இந்த வார்த்தையை உற்று நோக்கி கவனிக்கும் பொழுது அதிலே இரண்டு பொருட்கள் அடங்கி இருப்பதை நாம் கவனிக்க முடியும். அதை இரண்டாக பிரித்து பார்த்தால், ஒன்று ஞானம், இரண்டாவது ஸ்நானம். ஞானம் வேறு, ஸ்நானம் வேறு. ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு யோசனை வரலாம். அதுதான் அறிவு, புத்தி என்ற பொருளை அர்த்தம் கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்நானம் எடுப்பதற்கு முன்பு ஞானத்தில், அறிவில், புத்தியில் நாம் மிகுந்த தெளிவு அடையணும். இயேசுநாதருக்கு பிடித்த செயல்கள், காரியங்கள் எது என்றும், அவருக்கு பிடிக்காமல் அவருக்கு வேதனை கொடுக்கக்கூடிய காரியங்கள் எவை எல்லாம் என்றும் நாம் இந்த ஞானத்தில், புத்தியில் முதலாவது தெளிவு அடைய வேண்டும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த தெளிவு கிடைச்ச பிறகு, நாம் ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு இப்படிதான் இயேசுவுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், இதைதான் வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி அதிலே நாம் தெளிவு அடைந்தவர்களாக நிலைத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு காரியத்தை நம் புத்தியிலே, அறிவிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது நிலைதான் ஸ்நானம். இந்த ஸ்நானம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஸ்நானம் என்பதற்கு இப்படி அர்த்தம் இருக்கிறது: சுத்திகரிப்பு அல்லது கழுவுதல். ஸ்நானத்துக்கு பயன்படுவது தண்ணீர். அதாவது நாம் குளிப்பதற்கு, நம் சரீர தேகத்தை கழுவுவதற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. பிராமண குலத்துல பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஸ்நானம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஸ்நானம் என்பது உன்னுடைய சரீர தேகத்தை நீ கழுவி கொண்டாயா, சுத்திகரித்து கொண்டாயா என்கிற ஒரு பொருள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனவே இந்த ஸ்நானத்திற்கு உள் அடங்கி இருப்பது சுத்திகரிப்பு, கழுவுதல் என்று பொருள். இந்த ஸ்நானம் பண்ணுவதற்கு மூளை பொருள் ஜலம். ஜலம் என்றால் தண்ணீர். ஜலம் என்றால் தண்ணீர். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஞான ஸ்நானம், இந்த ஜலத்துல முங்கி தலைவெல்லாம் உடம்பெல்லாம் உள்ள முங்கி வெளியில வரலையா, அது பேரு முழுக்கு ஞான ஸ்நானம். இன்னைக்கு ஞான ஸ்நானத்துல ஏகப்பட்ட ஞான ஸ்நானம் வந்துருச்சு. இதெல்லாம் சொன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் நீங்க தெளிவு அடையணுன்றதுக்காக சொல்றேன். வேதம், இந்த உலகம் முழுவதும் அங்கீகரித்த பரிசுத்த வேதம் ஒன்றுதான். எல்லா உலகம் அனைத்திலும் இருக்கிற பரிசுத்த வேதத்திலே முழுக்கு ஞான ஸ்நானத்தை குறித்து மட்டும்தான் சொல்லி இருக்கிறது. தெளிப்பு ஞான ஸ்நானம், குழந்தை ஞான ஸ்நானம் எல்லாம் சொல்லி இல்லை. இன்னும் நிறைய பேர் ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்க. கல்யாணத்துக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்க. நான் 10th பாஸ் ஆயிட்டா ஞான ஸ்நானம் எடுத்துக்கிறேன். +2ல எனக்கு நான் விரும்பின மாதிரி மார்க் கிடைச்சிட்டா ஞான ஸ்நானம் எடுக்கிறேன். நான் விரும்பின காலேஜ்ல எனக்கு இடம் கிடைச்சா நான் ஞான ஸ்நானம் எடுக்கிறேன். இப்படி நிறைய ஞான ஸ்நானம். ஆண் பிள்ளை பிறந்தா ஞான ஸ்நானம், நல்ல உத்தியோகம் கிடைச்சா ஞான ஸ்நானம், ப்ரமோஷன் கிடைச்சா ஞான ஸ்நானம், தான் விரும்புகிற பொண்ணோ பையனோ அமைஞ்சிட்டு அதுக்கு ஞான ஸ்நானம். என்னங்க வேதம் என்ன சொல்லுது? பாவ கருமத்தை முழுகடித்து புது மனுஷனாய் வெளிவருவதற்கு தான் ஞான ஸ்நானம் எடுக்கணும் வேதம் சொல்லுது. தாலி கட்டுறதும், பிள்ளை பெற்றுக்கிறதுக்கும், காதலனை சேர்த்துக் கொள்றதுக்கும், ப்ரமோஷன் வாங்குறதுக்கும், வெரி சாரி, ஐ எம் சாரி, நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. இன்றைக்கு இந்த உலகத்துல சத்தியத்துக்கு புறம்பான உபதேசங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாத்தையும் செவி சாய்ச்சிடாதீங்க.
இயேசு என்ன சொன்னாரு அதை மட்டும் கேளுங்க, அதை மட்டும் கவனிங்க. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, இந்த கிறிஸ்தவ சமுதாயத்திலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தா செய்யறாங்க. குழந்தையில எடுத்துட்டு போயிட்டு ஐயா என் பிள்ளைய அவங்க கையில கொடுக்குறேன், உடனே ஒரு பாத்திரத்துல இருந்து தண்ணி எடுத்து அப்படி தெளிப்பா. கேட்டா குழந்தை ஞான ஸ்நானம். இட்ஸ் நாட் baby baptism, it's a christening. What meaning of christening? பெயர் சூட்டு விழா. இந்த குழந்தையை தெய்வமே இயேசுவை நீ கொடுத்து உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன், நீ ஒரு பெயரை வைத்து ஆசீர்வதித்து எங்கள் கரத்தில் கொடும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். It's a christening. It's not baby baptism. வேதம் சொல்லல, தப்பா புரிஞ்சுக்க கூடாது, கவனமா இருக்கணும். அடுத்து கொஞ்சம் வாலிப வயசான திடப்படுத்தல் அப்படின்னு இருப்போம், ஒரு கிளாஸ் வைப்பாங்க. வேதம் அதெல்லாம் சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும், ஒவ்வொரு ஸ்தாபனங்களுக்கும், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு டைட்டில் வச்சு அந்த ஃப்ரேம்க்குள்ள இன்னைக்கு பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள் நிறைய இருக்கு. வேதம் என்ன சொல்லுது அதை மட்டும் பாரு. இந்த வேத வசன சத்தியம் தான் நியாய தீர்ப்பிலே சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக சொல்லி 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 கேட்பாரு. உங்க உபதேசியாரு, உங்க பிரசங்கியாரு, உங்க பாஸ்டர் மாதிரி எங்களை மாதிரி ஆட்கள் சொல்றதை வச்சு அவர் கேட்க மாட்டாரு. Be carefully. மிகுந்த கவனத்தோடு சத்தியத்தை நாம் கவனிக்கணும். கவனிக்கிறது மட்டும் இல்ல, கேட்டு உள்வாங்கிக் கொள்ளணும். உள்வாங்கிக் கொள்றது மட்டும் இல்ல, அதன்படி நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். மிகுந்த கவனத்தோடு கூட நீங்கள் செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், திடப்படுத்தல் எடுத்துட்டு நற்கனை ஆராதனையில் நீ கலந்து கொண்டிருக்கலாம். ஒன்றை நான் அன்பாய் சொல்லிக் கொடுக்கிறேன், நீ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே முழுகி ஞானஸ்நானம் எடுக்கலனா வேதத்தின் படி நீ பாவி, வேத சட்டத்துக்கு இன்னும் நீ கீழ்ப்படியல என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு நேரமா வேதம் சொல்லுகிற ஞானஸ்நானம் என்ன என்பதையும், உலகத்துல திருச்சபைகளும் ஊழியம் செய்கிறவர்களும் குடும்பத்தினரும் தங்களுக்கு சாதகமாய் உண்டாக்கி கொண்ட ஞானஸ்நானத்தை குறித்தும் இரண்டுக்கு உள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்து கொண்டோம். நல்ல காரியம். இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்ட ஞானஸ்நானத்தின் ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இதுல ஒரு சில ஆழத்தின் காரியங்கள் இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத சில உண்மைகளை வேதத்திலிருந்து நான் எடுத்து காண்பிக்க நான் விரும்புகிறேன். நமக்குள்ள இருக்கிற இந்த ஆன்மீக மனிதனின் அழுக்க நீக்கிறது ஞானஸ்நானம் இல்லை, ஆனால் சரீரத்துல இருக்கிற அழுக்க நீக்கிறது ஞானஸ்நானம் இல்லை. தெய்வத்தோடு உறவு கொள்ளுகிற நல்ல நிலையில் இருக்கிற ஆத்மா அது கழுவப்பட்டு பூரண ரூபத்தை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எனக்கு மனவாட்டிகளாய் உங்களை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த ஞானஸ்நானம் உதவுகிறது. ஓகே, இந்த ஞானஸ்நானம் பெறுகிற இந்த மக்களை குறித்து பூலோகம் கொடுக்கிற சாட்சி, பரலோகம் கொடுக்கிற சாட்சியை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது பரலோகம் கொடுக்கிற சாட்சி ஆதார வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வசனத்தை நீங்கள் வீட்டிலே வாசித்து பார்த்தீர்களால் உங்களுக்கு புரியும். அதிலே 3 நபர்கள் சாட்சியிடுகிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவது பிதாவானவர், இரண்டாவது வார்த்தை. வார்த்தை என்பது வசனம் அல்லது இயேசு கிறிஸ்து. மூன்றாவது ஆவி. இந்த ஆவி பரிசுத்த ஆவியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதான ஒரு சாட்சி பூலோகம் ஞானஸ்நானம் எடுக்கிறவரை குறித்து கொடுக்கிற சாட்சி வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் வசனத்தை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். அதிலே 3 நபர்கள் சாட்சி கொடுக்கிறதை நாம் அறிய முடியும். ஒன்று ரத்தம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஜலம்,
அவர்கள் எடுக்கிற அந்த தண்ணி கொடுக்கிற சாட்சி. மூன்றாவது ஆவி, அது பரிசுத்த ஆவி. பரலோகம் இப்ப 3 சாட்சி உண்டாயிற்று, பூலோகத்துல ஒரு 3 சாட்சி உண்டாயிற்று. இப்போ ஞான ஸ்நானம் பெறுகிற அல்லது பெற்றுக் கொள்ளுகிற அந்த ஜலத்துல அந்த தண்ணிக்குள்ள தன்னை மூழ்கடித்து தலை முதல் பாதம் மட்டும் முங்கும்படியாய் தன்னை அர்ப்பணித்திருக்கிற அந்த நபர், அது ஆணோ பெண்ணோ, அவர்கள் கொடுக்கிற ஒரு 3 சாட்சி இருக்கிறது. 3 இடத்துல அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். வீட்டிற்கு அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டோன்னு நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன், இயேசுக்கு சொந்தமாயிட்டு சொல்லி யாருக்குமே தெரியாது. நீ அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணிட்டியா, நல்ல பிள்ளை ஆயிட்டியா, யாருக்கும் தெரியாது. அது உள்ளுக்குள்ள ரகசியமா இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டது. அப்போ ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது வீட்டிற்கு ஒரு பகிரங்கமான ஒரு சாட்சி வருகிறது. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவன் என்கிறதான ஒரு சாட்சி. இரண்டாவது சபைக்கு அதில் அவர் சாட்சி கொடுக்கிறார், ஆண்டவருக்கு உண்மை உள்ளவன் என்று சொல்லி. மூன்றாவது அதே நபர் சாட்சி கொடுக்கிற இந்த சமுதாயத்திற்கு, வாழ்கிற சுற்று வேலை செய்கிற இடம் அல்லது படிக்கிற இடம் அல்லது வாழ்கிற சுற்றுப்புறத்தார் மத்தியிலே சமுதாயத்தில் ஒரு சாட்சியை கொடுக்கிறார், ஆண்டவருக்கு அடிமை என்று. பரலோகம், பிதா, வார்த்தையாகி இயேசு, ஆவியாகி பரிசுத்த ஆவி, 3 சாட்சி. பூலோகத்திலே ரத்தம், இயேசுவின் ரத்தம், ஜலமாகிய தண்ணி, ஆவியாகிய பரிசுத்த ஆவி, 6 சாட்சி பரலோகத்திலையும் பூலோகத்திலையும் சேர்ந்திருக்கு. இப்போ எடுக்கிற அந்த நபர் கொடுக்கிற சாட்சி வீட்டிற்கு, சபைக்கு, சமுதாயத்திற்கு. அப்படியானால் ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி அவங்க எடுக்கிற ஞான ஸ்நானத்துல 9 வகையான சாட்சி இருக்கு. இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டு தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, பாக்கு போடுறது, சினிமா பார்க்கறது, பையன் பின்னாடி பொண்ணு பின்னாடி சுத்துறது, தேவையில்லாத சினிமாக்கள், தேவையில்லாத பாடல்கள், எத்தனையோ காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஞானஸ்நானம் எடுத்துட்டு விளையாட்டுத்தனமா விளையாடி கொண்டு இருக்கிறாங்க அநேகர். ஆண்டவர் உன் மேல கையை வச்சுட்டாருன்னா அவனுடைய நிலைமை பரிதாபமாய் முடியும். அது சாபக்கேடான ஒரு வாழ்க்கையில உன்னை தள்ளிடும். உன்னுடைய சகல ஆசீர்வாதங்கள் சின்ன பின்னமாக்கிடும். வியாதியில போய் விடும், வறட்சியில போய் விட்டுடும், அசிங்க அவமானப்பட வச்சிடும். சிலத்துல மரணத்தை கூட காண வேண்டியதாக இருக்கும். என் அன்பு தேவக்குள்ள ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு நன்றாய் புரிந்துக்கோ, ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு பாவ செயல்களுக்கு உன்னை விட்டு கொடுக்காது. மனம் திரும்பிடு. எப்படியோ வாழ்ந்துக்கலாம். ஞானஸ்நானம் எடுக்கலன்னா பாஸ்டர் தொல்லை தாங்க முடியல, அம்மா அப்பா தொல்லை தாங்க முடியல, சொந்தக்கார தொல்லை தாங்க முடியல, சபையில இருக்க பெரியவங்க ஆண்டி அங்குள் என்னப்பா எடுக்கலையா, என்னம்மா எடுக்கலையான்னு கேட்கறாங்க. எடுத்த இல்ல, எடுத்துட்ட. யாருடைய காரியத்துக்காக நீ எடுத்து இல்லையோ, நீ எடுத்ததுதான் முக்கியம். உடன்படிக்கை செஞ்ச பிறகு பாவத்துல நீ கைய வைக்காத. அது உன்னை பயங்கரமான பாதாளத்திலே நரக ஆக்கினையிலே தள்ளிவிடும். 9 வகையான சாட்சி இருக்கு. பரலோகத்துல உன்னை குறித்து 3 சாட்சி, பூலோகத்துல உன்னை குறித்து 3 சாட்சி. நீ எடுத்தாய் அல்லவா, நீயே உன் வாயினாலே அறிக்கை செய்த 3 சாட்சி. 9 சாட்சி இருக்கு, மறந்து போகாதே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனவே இந்த பலவந்தமான 9 சாட்சிகளை ஞானஸ்நானம் பெறுகிற ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பெறுகிறார்கள் என்பதை ஒரு நாளும் ஞானஸ்நானம் பெற்றவர்களோ இனி பெறப்போகிறவர்களும் மறந்து போக கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, நம்ம ஞானஸ்நானம் எடுப்பதற்கு மூல காரணமாய் இருந்தவர் அல்லது முன்னோடியாய் மாதிரியாய் இருந்தவர் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசித்து காட்டுகிறேன். அதே போல மார்க்கு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார். மார்க் 1:9. அந்த நாளில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்து யோர்தான் நதியிலே யோவானால் ஞான ஸ்நானம் பெற்றார். பாவம் அறியாதவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணன், கடைசியா மரண ஆக்கினை அடையும் கூட யாராலையும் அவரால் குற்றப்படுத்த முடியல. மற்ற குற்றவாளிகளும் குற்றப்படுகை கழுத்தில் தொங்க விட்டு அதுல அவங்க செஞ்ச எல்லா குற்றங்களையும் எழுதுவாங்க. ஆனா இயேசுக்கு ஒண்ணுமே செய்யல. அப்போ
பரிசுத்த ஆவியானவராலே உருவாக்கப்பட்டவர், இறை மைந்தன், இறை தூதன், கடவுள், அண்ட சராசரங்களை படைத்தவர், சிருஷ்டிகர்த்தர், ரட்சகர், மீட்பர், எல்லாம் உண்மை. ஆனா அவரே நமக்கு மாதிரியாக ஞான ஸ்நானத்தை பெற்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் அவர் எடுத்தார்னா நமக்கு மாதிரி, அதாவது அவருடைய ரூபத்தின் சாயலையும் ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். அதை அவங்க இழந்துட்டாங்க. இழந்தனால சந்ததிகள், பின்வரும் சந்ததிகள் எல்லாமே அந்த சாயல, தேவ சாயல இழந்தனால திரும்பவுமாய் அந்த சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து இயேசு அந்த மாதிரியை காண்பித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த ஞானஸ்நானம் ஒரு காரியத்துக்கு ஒப்பனையாக வேதம் சொல்லுகிறது. ஆதார வசனம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நோவா பூர்வ காலத்தில் உண்டான பேர் அழிவிலிருந்து காப்பாற்ற ஒப்பே மரத்தால் வேலையை செய்தார். இந்த வேலைக்கு ஒப்பனையாய் ஞான ஸ்நானம், அதாவது தண்ணீர் தனக்குள் வந்து முழுகும் நபரை உலகத்திலே சாத்தானவன் உண்டாக்கி வைத்துள்ள பேர் அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றி மீட்கிறது. அன்னைக்கு எப்படி அந்த பேர் அழிவில் அந்த பெரிய பழத்த மலையில் ஊற்றுக்கண்கள், பூமியிலிருந்து ஊற்றுக்கண்ணல் திறந்து பெரிய தண்ணீர் தடாகமாய் புரண்டு ஓடினது. அதற்கு தன்னை விடுவித்துக் கொள்ள, காப்பாற்றிக் கொள்ள கர்த்தர் குப்பை மரத்துல பேழையை செய்ய சொல்லி நோவாவின் முழு குடும்பத்தை 8 பேரை உள்ள கொண்டு போனார். மிருக ஜீவன்களை கொண்டு போனார். அதே போலதான் அந்த தண்ணீர், நீ ஞான ஸ்நானம் முழுகி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே முழுகி ஸ்நானம் பண்ணும்போது அந்த தண்ணீர் இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் சத்துருவின் சகல தந்திரங்களுக்கும் உன்னை விலக்கி தனக்குள் மறைத்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இந்த ஞானஸ்நானத்தில் அடங்கி இருக்கிற சில காரியங்கள் இருக்குது. அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், லூக்கா 3:6, அப்போஸ்தலர் 13:24 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம் என்று சொல்லி இருக்கிறது. ரோமர் 6:2-13 மட்டும், கொலோசியர் 2:12 சொல்லி இருக்கிறது. மரணத்துக்குள்ளாக கிறிஸ்து எப்படி மரணத்துக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அப்படி இந்த ஞான ஸ்நானம் மரணத்துக்குள்ளாக என்று சொல்லும் பொழுது தன்னுடைய சரீரம் முழுவதும் தண்ணீருக்குள் முக்கும் பொழுது அது அவனுக்கு அடக்க ஆராதனையாய் மாறுகிறது. பழைய மனுஷனை அடக்கம் செய்து புதிய ரூபத்தை தரிக்க எழுப்புகிற அந்த அடக்க ஆராதனைக்கு மரணத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே ஒரே சரீரமா இருக்கல் என்று சொல்லியிருக்கிறோம். ஒரே சரீரம் என்று என்றால் அன்றைக்கு நீ பாவத்திலும் சாபத்திலும் இருக்கும் பொழுது நீ தனியாய் கடவுளை விட்டு பிரிந்து இருந்தாய். இந்த ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கடவுளோடு நீ இணைந்து கொள்ளுகிற ஒரே சரீரமாய் மாறுகிறார். அப்போ கடவுளோடு இணைஞ்ச பிறகு, ஒரே சரீரமாய் மாறின பிறகு, ஒரே மாம்சமாய் மாறின பிறகு நீ எப்படி உனக்கு இச்சைகள், ஆசைகள், பாசங்கள், பாவங்கள், இது இருந்தாலும் என்னால வாழ முடியும், இது இல்லைன்னா என்னால் வாழ முடியாதுன்னு உன்னை எப்படி தனியா பிரிச்சு எடுத்து போய் தனியா உன்னால துணிகரமா பாவம் செய்ய முடியுது? யோசிக்கணும். இப்ப நீ அவரும் ஒண்ணா ஆயிட்டீங்க. இதெல்லாம் உனக்கு தெரியாதனால திருப்பி தப்பு பண்ணிட்டு இருக்கிற. ஆனால் மிகுந்த கவனத்தோடு நீ செயல்படணும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது, நல் மனசாட்சியையும் உயிர்த்தெழுதலையும் தரக்கூடியதா இருக்கு. கான்ஷியஸ். ஒரு சின்ன பொய் பேசிட்ட, சின்னதா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டனா உன் மனசாட்சி போட்டு குத்தி வதைகள், நீ இதை பண்ணிட்ட இப்படி பேசிட்ட, இப்படி செஞ்சுட்ட இல்லையா? அதுக்குதான் இந்த ஞானஸ்நானம் ரொம்ப அவசியம். சோ இதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றபடி நம்மை அர்ப்பணித்து எடுக்கும் பொழுது அதை எடுத்த நபரை வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. It's a new creation. பிடிக்கிறது அருவருப்பு. மற்றவர்களை போல நடித்து அதை வீடியோ, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு மீடியால. ஆண்டோடைய பிள்ளை நீ அருவருப்பான காரியத்தை செய்யாத.
இயேசு உன்னோடு ஒட்டி இருக்கிற, நீ இயேசுவோடு ஒட்டி இசைந்து ஒரே சரீரமா இருக்கிற. இதுல நீ தனியா பிச்சை எடுத்துட்டு போனா அவனுக்கு வலிக்குமா வலிக்காத, கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஓகே, சோ நீ புது ஸ்திதி ஆயிட்ட. சோ நரகத்துக்கு போகிற காரியங்கள் ஒன்று கூட உன்கிட்ட இருக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா நீ இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும்னா, லேவியராகமம் 20:26 சொல்லுது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் என்னை கேட்ட பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரிச்சுட்டேன். இப்ப பாருங்க, ஆண்டவன் மற்ற எல்லாரையும் விட்டு நம்மளை தனியா பிரிச்சு எடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருக்கு ஏற்ற மனவாக்கியம் நீ இருக்கணும். உலக மனுஷர்கள் ஞானஸ்நானம் ரட்சிக்கப்படாம, ஞானஸ்நானம் எடுக்காம, கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்கி கொள்ளாம, இஸ்ரவேலா மாறாம இருக்கிறவங்க செய்கிற உலக செய்கைகளுக்கு நம்ம விலகி இருக்கணும் என்பதற்காக அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். எனவே நம்மையும் அவர் கேட்ட பரிசுத்தத்துக்கு என்று அழைப்பு இருக்கிறார். அந்த பரிசுத்தத்துக்குள்ள வரத்துக்கு தான் நீ ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற. மறந்துடக்கூடாது. இந்த சத்தியத்துல நம்ம நிலைச்சு நிற்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தத்துல நாளுக்கு நாள் பூரணப்படணும். இது லேசான விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். இட்ஸ் a very tough subject. ஏன் அப்படின்னா, கெட்டு போறதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டாம். சுத்தமா, பரிசுத்தமா, ஒழுக்கமா, ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நம்ம ரகசியமா வச்சிருக்கிற பாவங்கள் இதெல்லாம் நான் விட்டுடு அப்படின்னு சொல்ல விட்டுற முடியுமா? கேட்ட வார்த்தை சரளமா வாயில வருது, இன்ஷியல் போட்டுலாம் பேசுவாங்க சிலர். டக்குன்னு சொல்ல விட்டுற முடியுமா? முடியாது, கஷ்டம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு சொல்றாரு, நீ எனக்கேற்ற பரிசுத்தமா இருக்கணும், நீயும் நானும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம் இல்ல? அதனால பரிசுத்தத்திலே பூர்ணப்படுவதற்கு நாம் பிரயாசப்படணும், கவனமா இருக்கணும். எப்படி வேணாலும் வாழ்ந்துலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். வேதம் அப்படி சொல்லவே இல்லை. அப்படி யாராவது உனக்கு துருபேஷத்தை கொண்டு வந்தாங்கன்னா அவங்களை விட்டு ஓடிடு. அவங்களுக்கு பந்தனை செலுத்தாத, கனத்தை கொடுக்காத, அப்படிப்பட்டவங்களை வீட்டுக்குள்ள ஏத்தாத. அவங்க கள்ள உபதேசத்தை கொண்டு வருகிறவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய பார்வையிலே சொர்க்க ராஜ்யத்துக்கு அவங்க அருவருப்பானவங்க. மறந்துடாத, சத்தியத்துல நிலைத்திரு. நீ பரலோகம் போகணும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் இவ்வளோ பிரயாசம் நம்ம பண்றோம்? ஏன் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றோம் ஹோலினஸ் அப்படின்னா? எபிரேயர் 12:14 சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பார்க்கவே முடியாது. இந்த சுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, டெடிகேட்டட் லைஃப் இல்லைன்னா நீ அவரை பார்க்கவே முடியாது. அவரை பார்க்கலன்னா நீ எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? யோசிக்கணும் இல்லையா? யோசி. சிந்திக்கிற நாட்களில் நீ இருக்கிறாய். சிந்தித்து செயல்படுகிற காலத்துல கடைசி வினாடில நீ வந்து நிற்கிற. சோ நீ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க. அப்போ இந்த பரிசுத்தத்துல நிலைச்சு நிக்கிறதுக்கு 3 பேர் உனக்கு உதவியா இருக்கிறாங்க. அந்த 3 பேர் யாருன்னு பார்க்கலாமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது சக்தி ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் பெந்தேகோஸ்தே சபைகள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிய சீக்கிரம் பெற்று வசிக்க. அவங்களுக்கு நான் தலையெழுத்த நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கணும், அதுல அவங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்க? இல்ல. உனக்கு லாபம் பரிசுத்தத்திலே நிலைத்திருந்து சொர்க்கத்துக்கு போவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமை. அதுதான் சக்தி ஆவியானவர். இரண்டாவது தேவனுடைய வார்த்தை, வசனங்கள். மூன்றாவது தேவனுடைய சமூகத்தில் தனித்து காத்திருந்து தேவனோடு உறவாடி தேவனோடு நல் உறவை காத்து கொள்ளணும். 3 விஷயங்கள். ஒன்று சக்தி ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவது தேவனுடைய வார்த்தை, வசனங்கள். அடுத்தது நீ பர்சனலா டைரக்டா கர்த்தரோடு தொடர்பு கொள்கிறதுக்கு நீ தனியாய் போய் அவருடைய பாதத்துல அமரணும். இந்த 3மே தான் உன் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு மிகவும் உதவியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ ஞானஸ்நானம் என்ன நல்லா புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு வெள்ளட்டுத்தனமா வாழ்ந்தீங்க, எப்படியோ வாழலாம் இருந்தீங்கல்ல. இனி கவனமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சினிமா பாட்டை கேட்டாலே ஆண்டவருக்கு பிடிக்காது, தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சீரியல். சமீபத்தில் என்னுடைய அங்கிள் வீட்டுக்கு போயிருந்தேன்.
பிராங்க்லின் சீக்கிரம் ஜோம் பண்ணுனாங்க. நான் சொன்னேன் எனக்கு இன்னும் நிறைய டைம் பொறுமையா பண்றேன். இல்லப்பா 7:30 மணியாவது பயணம். என்னன்னு கேட்டு சித்தி வராங்க. எங்க கேட்ட டிவில நாங்க ரெகுலரா 2 சீரியல் பார்ப்போம். நாங்க கிறிஸ்தவங்க, பாரம்பரிய கிறிஸ்தவங்க, பேர் கிறிஸ்தவங்களா இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு கவனமா இருக்கணும். சீரியல் பார்க்காத, சினிமா பார்க்காத, தேவையில்லாததுக்கு உன்னை இடம் கொடுக்காங்க. கர்த்தர் உன்னை அருவருப்பா பார்ப்பாரு. பிசாசு கருத்துல எடுத்துருவான். இவ்வளோ முக்கியமான காரியங்கள் ஞானஸ்தானத்துல இருக்குது. 9 வகையான சாட்சிகள் இருக்கு. நீ எடுத்த ஞானஸ்தானத்துல அது இழிவுபடுத்திடாது. என் ஆண்டோடைய நாமத்தை தூஷிக்கும்படி உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறாங்க. நான் ஜெபிக்கலாமா? எங்கள் மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த ஞானஸ்தானத்தை குறித்து இவ்வளவு ஆழமான காரியங்களை நீர் மத்தியிலே நீ கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நாள் இந்த சத்தியத்தை தெரியாம வாழ்ந்த நான்கு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு உடைய கரத்துல கொடுக்கிறப்பா, இதை அறிந்து கொண்டுட்டாங்க. நீ தன் வாழ்க்கை ஒவ்வொரு பகுதியிலையும் மாற்றி மறுரூபப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. பரிசுத்தத்துல நிலைத்து நிற்க, நல் மனசாட்சியோடு வாழ, உமக்கு பிரியமாய் தன் வாழ்க்கை ஒவ்வொரு பகுதியிலையும் மாற்றிக்கொள்ள நீ உதவி செய்வீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சிநேகமும் மீண்டும் சதா காலங்களிலும் ஞானஸ்நானம் பெற்ற உங்கள் அனைவரோடு தங்கி தாவரித்து வழி நடத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகரணங்களை மறவாதே. ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளையே, வேறு ஒரு விசை நல்ல ஒரு செய்தி தேவ சமூகத்தில் பெற்று உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் ரெவரண்ட் பிராங்க்லின் ஜெயராஜ். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.